அன்பு நெஞ்சங்களே, அனைவரையும் இது தெரியுமா நிகழ்ச்சியில் ஆடி மாத சிறப்பு தொகுப்பில் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சென்னையின் காளிகாம்பாள் கோவில். இந்த கோவில் பாரிஸில் தம்புச்செட்டி ஸ்ட்ரீட்டில் இருக்குது. ஆரம்ப காலத்தில் இந்த காளி வங்கக்கடல் ஓரமாக இருந்ததாகவும், அங்கே இருந்தக்கூடிய மீனவர்கள் செந்தூரம் பூசி இந்த அம்மாவை சென்னி அம்மன் அப்படின்னு வணங்கினதாகவும், அதுக்கப்புறம் திருவண்ணாமலேருந்து வந்த விஸ்வகர்மா சமூகத்தினர் இந்த காளி அங்கேருந்து கூட்டிகிட்டு எடுத்துகிட்டு இந்த இடத்துல நிறுவி இதை முத்து மாரி ஆச்சாரி 1646 வருஷம் இந்த கோவிலை கட்டினதா ஒரு வரலாறு இருக்குது. அன்னிலேருந்து இந்த தாய் இங்கே தான் இருந்து நமக்கு ஆசீர்வாதம் பண்ணிகிட்ருக்காங்க. 1677ஆம் ஆண்டு சிவாஜி, மராத்திய ராஜா சிவாஜி இங்கே அவர் சிறந்த காளி பக்தர். அவர் இங்கே இந்த அம்மாவை தனியாக தரிசனம் பண்ணி இந்த அம்மா அவருக்கு ஒரு வாழ் கொடுத்ததா ஒரு வரலாறு இங்கே பொறிக்கப்பட்டிருக்கு இந்த கோவிலில். மேலும் பார்த்திங்கன்னாக்கா அப்போது இருந்த ஸ்டேனர்ஷிப் மாஸ்டர் அப்படின்ற சென்னையோட ஆளுநர் இவர் தான் மராட்டியர் ராஜாவான சிவாஜி கூட 2 பேருக்கும் சண்டை வரும்பொழுது இந்த ஆளுநர் என்ன பண்ணுறாருனாக்கா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எதுக்கு இங்கே சிவாஜி திரும்ப சென்னையை தாக்க வரப்போகிறாரோ அப்படின்னு பயத்தில் இருக்கும் பொழுது சிவாஜி அப்படிலாம் இல்லைன்னு சொல்லிட்டு சில பொருட்கள்லாம் கேட்குறார். மாறு வேடத்தில் காளியை பார்த்ததா சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்முடைய பாரதியார் அவர் இங்கே சுதேசமித்திரன் பத்திரிகையில் வேலை பார்க்கும் பொழுது தினமும் இந்த அம்மா கோயில் உட்காந்து யாதுமாகி நின்றாய் காளி அப்படின்னு சொல்லி பாட்டு பாடியிருக்காரு. மேலும் பார்த்திங்க அப்படின்னாக்கா உள்ளம் உருகுதையா அப்படின்னு ஒரு பாடல் அது எழுத ஆசான் அந்த கவிஞர் இந்த காளிகாம்பாள் கோயில் இருக்கக்கூடிய முருகன் சன்னதிக்கு முன்னாடி உட்காந்து தான் அது எழுதியிருக்கிறாரு. அதுதான் டிஎம்எஸ் சௌந்தரராஜன் பாடியிருக்காங்க. உள்ளம் உருகுதையா உன்னை காண்கையிலே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா தலைவிருட்சமாக மாமரம் இருக்குது. மேலும் இங்கே பரிவார தேவதை கடல் கன்னி தான் இருக்கிறாங்க. இந்த கோயிலில் காயத்ரி மண்டபம், நடராஜ மண்டபம் இருக்குது. இங்கே நம்ம அன்னையை வணங்கும் பொழுது சாந்த சுரூபினியாக நமக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் கொடுக்கக்கூடிய இந்த தாய்க்கு 50 வருஷமாக குங்குமார்ச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த தாயை இந்த ஆடி மாதத்தில் தரிசனம் பண்ணி எல்லா நலன்களையும் வளங்களையும் ஆரோக்கியத்தையும் நம்ம பெறுவோம். நன்றி, வணக்கம்.